ராகுல் காந்தி கடந்த 10 நாட்களாக நடந்துக்கிற முறை சரியா இருக்குதான்னு நீங்க பாருங்க. பார்லிமெண்ட்ல அந்த போர்டிகோல அவர் நடந்துக்கிற முறை எப்படி இருக்கு? ஒரு கட்சியினுடைய தலைவர், வருங்கால பிரதமர்னு சொல்லியிருக்கிற அவர் நடந்துக்கிற முறை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு தலைவர் அடுத்த கட்டத்துக்கு கிட்டத்தட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. அதுக்கு போகலாம், அதுக்கான விஷயங்கள் பார்க்கலாம். எங்க அடுத்த கட்ட தலைவர்கள் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். வருங்கால பிரதமர்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டிடேட் அவருக்குன்னு சில ஒரு மரியாதை இருக்குல்ல. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. டெல்லியிலையும் சரி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி நடந்துக்கிட்ட முறை சரியா இருக்கா? நவீன் சக்கரவர்த்திக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூர்ங்கிறவர் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு வந்தார். அவர் எல்லாத்துக்கும் இது ஒரு வருத்தம் இருக்கு. இங்க இருக்கிற சீனியர் லீடர்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு வருத்தம் இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ். இது எலெக்ஷனுக்கான ஒரு கூட்டணி கிடையாது. அது அவங்க மாணிக் தாக்கூரும் புரிஞ்சுக்கணும். ஒரு சீனியர் லீடர்ஸ் யாரெல்லாம் சொல்லலாம். அதில் கேஎஸ் அழகிரியே பேசலாம், சிதம்பரம் பேசலாம், பீட்டர் அல்போன்ஸ் பேசலாம். என்ன காரணம்னா, பல தேர்தல்களை பார்த்தவங்க, பல தலைவர்களை பார்த்தவங்க. காங்கிரஸ் வளர்ந்துருக்கா, வளர்க்கறதுக்கு என்னென்ன நீங்கள் முயற்சி பண்ணீங்க? மாணிக் தாக்கூர் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாரு. திருப்பி சொல்கிற அந்த பயம் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவரிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ, மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். எந்த இதாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ, மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். இதை மட்டும் இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். ராகுல் காந்தியுடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் காங்கிரஸ் போயிடுச்சா? இந்த ஒரு கட்சியில உள்ள ஒருத்தர் காங்கிரஸ் எம்பியை பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னு பொது வெளியில பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொது வெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்றோம். பொது வெளியில பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு காலம் பேசாம இப்ப தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொது வெளியில் பேசக்கூடாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்க பொது வெளியில எதை பேசணுமோ பேசணும். அறைக்குள்ள பேசுறத பொது வெளியில பேசினா எங்களுக்கு என்ன தேவை என்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கிட்ட சொல்லுவோம். நாங்க அவங்க வழிகாட்டுதல் தான் நடக்கணும். எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்னாலும் உங்க முன்னாடி பேசினேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி? அதுக்கு என்ன முறை? அது என்ன ஜனநாயகம்? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே பெரும் பரபரப்பு நிலவி கொண்டு வருகிறது. காங்கிரஸ் தலைவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள். அதனுடைய உச்சமாகத்தான் நேற்றைய தினம் மாணிக்கம் தாக்கூர் மதுரையிலே ஒரு மீட்டிங்கை போட்டு பேசினது. இன்னைக்கு காங்கிரஸ் கூடிய ஒரு மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சியின் மீதும் காங்கிரசினுடைய தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அவர்கள் மீதும் வைத்திருக்கிறார். கே.சி. வேணுகோபால் ஒரு ரவுடித்தனமான ஒரு ஆளு. அவர் விஜயை எதுக்கு அவர் இப்படி பேசணும்னு நினைக்கிறாருன்னா, கேரளாவிலையும் உதவும் அப்படின்ற ஒரு கணக்கு போடுறாரு போல அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனத்தோடு ஒருமையிலே திட்டிருக்கிறாரு. ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசியிருக்காரு. பேசியதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நற்சான்றிதழ் கொடுத்து பாராட்டி இருக்கிறார். அவர்தான் இந்தியா கூட்டணியை வழிநடத்துவதற்கு சரியான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு எந்த ஒரு இடையூறும் தராதவர் நம்முடைய முதலமைச்சர் என்றும் அவர் நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். என்ன உணர்த்துகிறது இந்த கருத்து? இவருடைய கருத்து காங்கிரஸோட கருத்தாக எடுக்கப்படுமா அல்லது காங்கிரஸ் தலைமை வேற ஒரு நிலையில் தான் இருக்கிறதா? இல்ல, மணிசங்கர் ஐயர் இந்திரா காந்தி காலத்திலேருந்து காங்கிரஸ்ல இருக்காரு, எம்பியா இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி வரைக்கும் அவர் ரொம்ப லிங்க்ல தான் இருந்தார் வச்சுக்கோங்க. ராகுல் காந்திக்கு அப்புறம் தான் அவர் அப்படியே ஒதுக்கிட்டாரு. ஏஜ் ஃபேக்டர் ஒன்று. ஃபாரின் செக்ரட்டரியாலாம் இருந்திருக்காரு மணிசங்கர் ஐயர்னு வச்சுக்கலாம். சீனியர் மேன் தான், அதில் ஒன்றும் மாற்றலை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை சரியான வார்த்தை, ரவுடித்தனம் அப்படிங்கிறது. அதாவது இந்த விஷயத்தில் நான் இப்போ அவர் சொன்ன வார்த்தைக்காக நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம ராகுல் காந்தி கடந்த 10 நாட்களாக நடந்துக்கிற முறை சரியா இருக்குதான்னு நீங்கள் பாருங்க. பார்லிமெண்ட்ல அந்த போர்டிகோல அவர் நடந்துக்கிற முறை எப்படி இருக்கு? ஒரு கட்சியினுடைய தலைவர், வருங்கால பிரதமர்னு சொல்லியிருக்கிற அவர் நடந்துக்கிற முறை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? போய்
அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு போகிற வரவங்களை உம்பிழுத்துக்கிட்டு, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் அவர் ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காரு, அவர் பக்கத்தில் போய் இவர் நின்று அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் என்ன இது? இது எல்லாமே சீனியர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய அந்த என்ன காரணம், ஒரு விரக்தியின் விளிம்புக்கு போயிட்டாரா ராகுல் காந்தின்னு தெரில, இல்லை ஒரு வேற வேலை இல்லாமல் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு தலைவர் அடுத்த கட்டத்துக்கு கிட்டத்தட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது, அதுக்கு போகலாம், அதுக்கான விஷயங்கள் பார்க்கலாம். எங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். கேம் ஒரு அதான் வருங்கால பிரதமர்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டிடேட் அவர், அவருக்குன்னு சில ஒரு மரியாதை இருக்குல்ல. இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. டெல்லியிலையும் சரி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி நடந்துக்கிட்ட முறை சரியா இருக்கா? அவருக்கு யார் அட்வைஸ் பண்ணுறது? ராகுல் காந்தி இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் சார் வேணாம், நல்லா இல்லை. நீங்கள் ஒரு லீடர், என்ன கிட்டத்தட்ட காங்கிரஸுடைய தலைவர் கார்கே இருந்தாலும் கூட அவருக்கு ஈக்குவலாக உங்களை பார்க்குது இந்தியா. எம்பி சேர்ந்து எல்லாமே நீங்களும் ஒரு தலைவர் அப்படிங்கிறத உங்களை பார்க்குது. ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்ட போது நீங்கள் வர்றவர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்க வேணாமா? போய் அங்கே நின்றுக்கிட்டு உம்பிழுத்துக்கிட்டு விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் என்ன இருக்குது? அதனால தான் இவர் ராகுல் காந்தி எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பார்த்துட்டு தான் இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர்லாம் பேசுகிறார். புரியுதுங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி என்ன தெரியும்? பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூருங்கிறவர் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு வந்தார் அவர். நீ அதை தான் சொல்லாமல் சொல்கிறாரு இவர் மணிசங்கர் ஐயன், ரவுடித்தனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் இது ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிற சீனியர் லீடர்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு வருத்தம் இருக்குது. என்ன காரணம்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எலெக்ஷனுக்கான ஒரு கூட்டணி கிடையாது. அது வந்து அவங்க மாணிக் தாக்கூரும் புரிஞ்சுக்கணும், பிரவீன் சக்கரவர்த்தியும் புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, இப்போது நம்மளுக்கான பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறத வந்து அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஏங்க உங்களுக்கு ஜனநாயகம் படத்தில் பிரச்சனைக்கு என்னங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்விட்டு போட்ட ராகுல் காந்திக்கு, கரூர் சம்பவத்துக்கு பேசின ராகுல் காந்திக்கு ஒரு நன்றி கூட சொல்லாத ஒரு தலைவர் விஜய். இவர் ஸ்டாலின் எப்படி இருக்காரா? உங்களோட அவ்வளோ எல்லா நல்லது கெட்டதுக்கும் உங்களோட ட்ராவல் பண்ணது. காங்கிரஸ் இப்போ இருக்க நிலைமையில் திமுகவும் ஒதுக்கி விட்டால் பிஜேபி அடிக்கிற அடியை கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்க. கிமங்க பார்லிமெண்ட்டில் கேட்கறதுக்கே ஆள் இல்லைங்கிற நான். கிட்டத்தட்ட 23-24 பேர் இருக்கிறாங்க திமுகவில். ஒரு மாதம் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா, இப்போ அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்கன்னா காங்கிரஸில் எவ்வளோ பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறீங்க? ஐசோலேட் ஆகிடுவீங்க, தனிமைப்படுத்தப்பட்டுருவீங்கல்ல. இதெல்லாம் புரிந்து நடந்துக்கிறாங்களா புரியாமல் நடந்துக்கிறாங்களான்னு தெரியல. குறிப்பாக இன்றைக்கி நடந்த மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு நியூஸ் 18 வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கொடுத்த பேட்டி கொடுத்தது தான் இன்றைக்கி வந்து ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. கோபம் சங்கடம்ங்கிறத விட இன்றைக்கி ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு வச்சுங்களேன். 24% தான் அவங்களுக்கு இருக்குது. காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு 40 ஆகுது. அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். ஒரு சீனியர் லீடர்ஸ் யாரெல்லாம் சொல்லலாம். இங்கே முதல்ல கேஎஸ் அழகிரியே பேசலாம், சிதம்பரம் பேசலாம், பீட்டர் அல்போன்ஸ் பேசலாம். என்ன காரணம்னா, பல தேர்தல்களை பார்த்தவங்க, பல தலைவர்களை பார்த்தவங்க. காங்கிரஸ் இதை தான் சொல்கிறேன். இப்போ திருப்பி இன்னும் கூட யாரோ சொல்லியிருந்தாங்க, ஏங்க ரைட்டுங்க, நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க, காங்கிரஸ் வளர்ந்துருக்கா? வளர்க்குறதுக்கு என்னென்ன நீங்கள் முயற்சி பண்ணீங்க? மாணிக் தாக்கூர் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாரு. இப்போ பூத் கமிட்டி மீட்டிங்லாம் போட்டாகணும் நீங்கங்கிறாரு. இப்போ தான் பூத் கமிட்டி மீட்டிங் போடுறதை பற்றியே பேசிகிட்டு இருக்குது அங்கே மதுரை காங்கிரஸ். புரியுதுங்களா? திமுகவுடைய ஒர்க் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க? ஏன் அதை விட்டுருங்க. நீங்கள் பெரிய லெவலில் எதிரின்னு நினைக்கக்கூடிய கவுண்டர் பார்ட், பெரிய லெவலில் பிரச்சனைக்குரிய கட்சி நீங்கள் நினைக்கக்கூடிய பிஜேபியோடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் முதல் மாணிக் தாக்கூருக்கு தெரியுமா? அவர் காதில் வாங்குறதா இல்லை அவர் பார்க்குறாரான்னு தெரியல. பிஜேபியை கூட பார்க்கல, அவர் திமுக மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு.
இப்போ ஒரு 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 சிலர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? மாணிக் தாக்கூருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் ஒரு டைப். மாணிக் தாக்கூரை ஆதவ அர்ஜுன் பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. எதை நம்புறதுன்னே தெரியலையே. ராகுல் காந்தியோடைய கட்டுப்பாட்டு இல்லாம காங்கிரஸ் போயிடுச்சா? இன்னொரு கட்சியில உள்ள ஒருத்தர் காங்கிரஸ் எம்பியை பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு சொல்ற தகவலை நம்ம நம்புறதா, நம்பாம இருக்கிறதா? இப்படி ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கங்களேன். இந்த நிலையில மாணிக் தாக்கூருடைய இந்த பேட்டி திமுகவுக்கு கடுமையான ஒரு ஆத்திரத்தை இந்தியா ஏற்படுத்தியிருக்கு. முழுக்க இந்த பிரச்சனை தானே இருக்கு காங்கிரஸ்க்கு. அதுதான் ஒவ்வொரு சொல்றேன். மாநிலத்திலயும் இப்படிதான் பேசுறாங்க. ஒரு தலைவர் ரேஸ்ல போட்டியிட்டவரு சசி தரூர். அவர் பிரதமரை புகழ்றதும், பிரதமர் பங்கு கொள்ற நிகழ்ச்சியில அவர் பங்கு கொள்றதும், காங்கிரஸ் புறக்கணித்த நிகழ்ச்சியில அவர் பங்கு கொள்றதும், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கதானே செய்யுது. இல்ல பிஜேபி அவரு ஸ்போக்ஸ் பர்சனாவே மாறி பேசுறது, இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல தலைவர்களை சுட்டிக்காட்டலாம். பிஜேபி அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்குன்னு அதிமுகவோட சண்டை போடுது. கிட்டத்தட்ட 24 மாநிலங்களில் ஆளுங்கட்சியா இருக்குது. என்ன, அகில இந்திய அளவில் தான் அது ஆளுங்கட்சி. அது இல்லாமல் 24 மாநிலங்களில் பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்குது. அவங்க அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்குன்னு அதிமுக பேசுறது நியாயம். நீங்க என்ன டெவலப் பண்ணிருக்கீங்க? திமுக கேட்குறீங்களே, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன பாஸ்? இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன? ஏதாவது உங்கள்ட்ட ஸ்டேட்டஸ் இல்லைங்க, இந்த அளவுக்கு நாங்கள் வளர்த்துருக்கோம். கண்டிப்பாக 2021 பாருங்கள் 26க்கு வந்துட்டோம். எவ்வளோ மீட்டிங் போட்டிருக்கோம். எங்கால எத்தனை வரைக்கும் டூர் வந்திருக்காரு. ஏன் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது? இவங்க கேட்குறாரு 2 மந்திரி கொடுத்தா உங்களுக்கு என்ன குறைச்சி போச்சு? என்ன மந்திரி என்ன இருக்குது உங்களுக்கு? ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இனிமேல் உள்ளாட்சியிலலாம் இப்பயே பேசிடணுமா எல்லாத்தையும்? எத்தனை சீட்டுங்கிறப்பயே உள்ளாட்சியில் என்னென்னங்கிறது கேட்டுடணுமா? பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் கேட்டுருவாங்களா அவங்க? இதெல்லாம் என்ன ஆகிற கதையாது? 30% சீட்ஸ் கேட்குறாங்க. சரிங்க, நீங்கள் நான் சொல்கிறேன், நீ கட்சியை வளர்த்துக்கங்க. மாணிக் தாக்கூருக்கு என்னங்க தெரியும் அதுக்கு? இதனால தான் நீங்கள் காலையில் கோவப்பட்டு சிஎம் கூப்பிட்டு செல்வ பிறந்தைக்கு ஃபோன் பண்ணி என்ன முடிவு பண்ணுங்க, எதாக இருந்தாலும் எனக்கு 2 டேஸில் எனக்கு ரிசல்ட் சொல்லணும். ஆளுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் நான் அதை பொறுத்துட்ருக்க முடியாது. ஏற்கனவே கனிமொழி சொல்லி சில தகவலை சொல்லிட்டான் உங்கள் தலைவர்கிட்ட, ராகுல் காந்திகிட்ட. பட் அவர் காதில் வாங்கின மாதிரியும் தெரியல, ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியும் தெரியல. ஏன்னா இங்கே இது மாதிரி சரியாக இல்லை, அவங்களுடைய நடவடிக்கைகள் உங்கள் ஆட்கள்கிட்ட சரியில்லைங்கிறத அன்றைக்கி சொல்லியிருக்கிறார். ஒரு 20 நாள் ஆச்சு அவங்க போய் கனிமொழி சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமும் கூட ராகுல் காந்தி அதில் காதில் வாங்கின மாதிரியே தெரியல. இல்லை, ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் மேலே ஒரு கோபத்துக்கு என்ன காரணம் எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. என்ன கோபமாக இருக்கணும்? என்னவா இருக்கும்? ஒரு எனக்கு என்னமோ சைக்கோத்தனமாக தெரியுது. ராகுல் காந்தியோடைய நடவடிக்கையை பார்த்தா சைக்கோத்தனமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி திமுக தாங்க தூக்கி நிப்பாட்டி இருக்கு இந்தியா கூட்டணியா. இதை கூட உணராத ஒரு தலைவராக ராகுல் காந்தியாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க திமுகவை இழந்துட்டு? சரி, இப்போ 40 நாள் எலெக்ஷனுங்க, ரைட்டு, வெற்றி தோல்வி திமுக கதை விட்டுருங்க. உங்களோட எல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? 2029 வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. என்ன செய்ய போகிறீங்கன்றேன். திமுக இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியும்? அதனால் ஒரு சிஎம் உடைய கோபம் நியாயமான கோபம். பதறி போய் நம்மளால் என்ன பண்ணிட்டாரு, செல்வ பிறந்தையை கிளம்பி பெங்களூர் போயிருக்காரு கார்கே. ஏன்னா ஏற்கனவே ராகுல்கிட்ட சொல்லிட்டாங்க. ராகுல் தலைமையில் மீட்டிங் நடந்துச்சு, அதில் கார்கேவும் கலந்துக்கிட்டார். அப்போ சிதம்பரம் பேசியிருக்கிறாங்க, சில பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நீங்கள் திமுக அவாய்ட் பண்ணோம்னா சரியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலெக்ஷனில் எல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டவர் திருப்பியுமே மாணிக் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியையும் விட்டு ஏதாவது ட்விட்டு போட வச்சுக்கிட்டு அது என்ன இது? அதனால் 2 நாட்களில் ஒரு முடிவை சொல்லுங்கள் எனக்கு. இல்ல, முதலமைச்சர் அவர்கள் எப்போது இந்த மாதிரி செல்வ பிறந்தகை அவர்களிடம் பேசினார், இந்த முடிவை தெளிவுபடுத்துங்க, இப்படி நீங்க சர்ச்சைக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எப்போ? இல்லை, நீங்கள் இந்த காலையில் நியூஸ் 18 பேட்டி எடுத்ததே இன்டெலிஜென்ஸ் மூலயமா சிஎம்க்கு தெரிஞ்சிருச்சு. அவர் பேசுகிறாரு, நியூஸ் 18 வர சொல்லி பேட்டி கொடுக்க போகிறாருங்கிறதுக்கு தெரிஞ்சிடும்ல. கேம் இன்டெலிஜென்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் யார் சர்ச்சைக்குரிய நபருங்கிறது தெரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சிஎம் ஒரு முடிவு பண்ணுவார்ல. நீங்கள் 25% தான் உங்கள்கிட்ட இருக்குது, ஏன் எங்களுக்கு 2 கொடுத்தா என்ன, எங்கள் மந்திரி எங்களுக்கு கொடுத்தா என்ன 2, ஏன் 1 கம்யூனிஸ்ட்டு கொடுத்தா என்னன்னா, கம்யூனிஸ்ட்டு வேணுமா வேணாமான்னு அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம். உங்கள் கட்சியை வளர்க்குற வழியாக பாருங்கள், நல்லது கெட்டதுக்கு வாங்க. நீங்கள்
அப்படிங்கிறது தானே சிஎமோட கோபம். நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கிறது கிடையாதுங்கிறத சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இல்லை வேணும், இல்லை இல்லைங்க சரியாலும் கிளம்புங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. இல்லைங்க நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம், இது பாலிசி டிசிஷன் எங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால் நாங்கள் எங்கள் விஷயத்தில் நாங்கள் இதில் விட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் முடிவெடுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இதை கனிமொழி ராகுல் காந்திகிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாமல், ஏங்க இது நல்லா புரிஞ்சுங்க, திமுகவில் ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த கட்சி, நீ ஆளுங்கட்சியில் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கிற நீ திமுகவை டார்ச்சர் பண்ணி இப்பயே டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா, நீ ஆளுங்கட்சியாக வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? திமுகவில் பேசுகிறாரு ஒருத்தர், என்கிட்ட நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ காங்கிரஸ் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கும் பாருங்க எங்களை, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் நாங்கள் இருந்தோம். கரெக்டாக இருக்குல்ல, நியாயமாக இருக்குல்ல, அவங்க கேட்க சொல்கிற விஷயம் சொல்கிறேன். இது தொடர் தோல்விங்க. இனிமேல் நீங்கள் மத்தியில் ஆட்சி அமைப்பீங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னும் எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்கன்னு தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு கட்சியை இப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்கன்னா, இங்கே ஆளுங்கட்சி ஆகிட்டீங்கன்னா என்ன ஆக போகுது? ஆனால் கார்கேவை போய் பார்க்குறாரு, சிதம்பரம் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் சிதம்பரம் சென்னை வழியாக போகல, முக்கியமான பிரமுகர்கள் எல்லாமே. ஏன்னா சிஎம்முடைய கோபம் எனக்கு தெரிஞ்சு செல்வப்பிரதிகிட்ட மட்டும் இல்லாமல் இன்னும் சீனியர் தலைவர்கள் யார்ட்டையாவது 2 பேர்ட்ட பேசியிருப்பார். இல்லைங்க இனிமேல் நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா சில முகங்களுக்கு அவருக்குன்னு பார்க்கணும்ல, டைம் பார்க்கணும்ல, எல்லாத்தையுமே எடுத்துரிஞ்சு பேச முடியாதுல்ல. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச முடியாது. செல்வப்பிரதிகையாக இருக்கட்டும், அடுத்தது சிதம்பரம் இருக்கார், பீட்டர் மூன்ஸ் இருக்கார், அடுத்த கட்ட தலைவர்களும் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, அவர் பேசியிருக்கலாம். இல்லை அடுத்த கட்டத்தில் உள்ள ஆலந்தூர் பாரதிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ எனக்கு கிடைத்த தகவல் ஒரு 10 தலைவர்கள் போய் கார்கேவை பார்க்க போகிறாங்க இன்னைக்கு நைட். நாளைக்கு மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரு செல்வப்பிரதிகைன்னு சொல்கிறாங்க, ஒரு முடிவெடுக்க. ஏன்னா ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தப்போ அவருக்கு என்ன இருக்குது, செல்வப்பிரதிகை மரியாதை எல்லாம் போயிடுச்சுல. இப்போ மாநில தலைவர் யாருன்னு தெரியலையாக்கும். இப்போ 2 பேருக்கும் ஒரு பெரிய நிழல் யுத்தமாக இருக்குது. யாருக்கு? கார்கேக்கும் ராகுலுக்கும். இப்போ கார்கே போட்டவர் யாரு? செல்வப்பிரதிகை. ராகுலுக்கு வேண்டியவர் மாணிக் தாக்கூர். ஒரு மாநில தலைவரை விட்டுட்டு ஒரு மாணிக் தாக்கூர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறத எந்த மாநில தலைவரும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அதனால இது ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் மாற்றல. 2 நாட்களில் ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு தான் திமுக தரப்புல சொல்றாங்க. நாளைக்கு பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் தலைமையில மாவட்ட தலைவர் கூட்டம் நடக்குது. இப்போ இந்த கூட்டத்துல செல்வப்பிரதிகை முதல்ல அட்டன் பண்ணுவாரா? நிச்சயமா மாநில தலைவரா அவர் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பண்ணிதான். அவர் தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மணிசங்கர் ஐயருடைய பேட்டியில இருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. வேணுகோபால் அவர் நாளைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்புகள் இருக்கா? இந்த சர்ச்சைக்கு நாளைக்காவது முற்றுப்புள்ளி வைப்பாங்களா? ஏன்னா கடந்த பல முறை வேணுகோபாலனுடைய தமிழகம் வருகை தள்ளி போனது. அவர் ரத்து பண்ணாரு, பல முறை ரத்து பண்ணாரு. காரணம் என்ன? ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை என்னன்னா இந்த குழு அமைக்கிறது தான். திமுக தெளிவாக சொல்லிச்சு 22ஆம் தேதி தான் நாங்கள் குழுவே அமைக்க போறோம்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நாளைக்கு அசம்பிளி இருக்கு, பட்ஜெட் செஷன். அது இடைக்கால பட்ஜெட்னா கூட 3-4 நாள் வேலை இருக்குது அவங்களுக்கு. சிஎம்க்கு எதிர்கட்சிகள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. இவங்களுக்கு அதை பற்றி இல்லை, கவலை இல்லைன்னு வச்சுக்கல. அதனால் 22ஆம் தேதி நீங்கள் வாங்க பேசுங்க, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. சும்மா மீட்டிங்கை போட போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதுக்கு கருத்து கேட்க போகிறேன்னா நான் தான் சொல்லிட்டேன். இன்னைக்கு சிஎம் உடைய கோபம் இஷ்டனா இருங்க இல்லைன்னா கிளம்புங்கிற ஒரு மனநிலையை அவர் சொல்லி அனுப்பிட்டார். யார்கிட்ட சொல்ல முடியும்? அவர்கிட்ட தானே சொல்லுவார். மாணிக் தாக்கூர் பேசுவார். அவர் செல்வப்பிரதிகை அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ், அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவர் அவர். ஸோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள், என்ன சொல்கிறான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. கார்கே எந்த அளவுக்கு முடிவு எடுக்க முடியும்னு தெரியல எனக்கு. ராகுல் காந்தியை மீறி கார்கேவால் என்ன முடிவு எடுக்க முடியும்? இந்த குழப்பத்தில் தான் காங்கிரஸ் ஒன்றுலாம் போகுது. யார் முடிவெடுக்கிறது, யார் தலைமையில் காங்கிரஸ் இயங்குது?
இப்போ என்ன சொல்கிறாங்க, பிரியங்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்கங்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ கார்கே என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காரு. ஸோ இந்த ஒரு குழப்பம் மட்டும் திமுக ஒரு தெளிவாக ஆயிடுச்சு. இதே சூழ்நிலை இப்படியே போனோம்னா கவர்மெண்ட் எலெக்ஷன்ல வந்து நம்ம சரியாக இருக்காதுங்கிறத சிஎம்மும் அடுத்த கட்ட தலைவர்களும் முடிவில் இருக்காங்க. பட் அஃபிஷியலாக அவங்க சொல்லட்டும்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம், நாளைக்கு நடக்கிற மீட்டிங்கில் ஏதோ ஒரு முடிவு எடுத்து கேசி வேணுகோபால் சொன்னால் ரொம்ப சந்தோஷம் தான் திமுகவுக்கு. ஏன்னா அடுத்த கட்ட வேலையை பார்க்கும்ல. கார்கேவை இப்போ சந்திச்சிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். இதுல டிஸ்கஷன் செய்யப்படும். மாணிக்க தாகூர் இப்படி வந்து வரம்ப மீறி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. நிச்சயமா நாம வந்து ஒரு பக்கம் திமுகவுல நம்ம பவர் ஷேரிங்கு அப்படி இப்படின்னு நம்ம பேசினாதான் கொஞ்சம் ஒரு 25ங்கிறது 28, 30, 32 நம்ம வாங்க முடியும். ஆனா நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம அதை பேசுறோம். ஆனா இவரு வேற மாதிரி டைவர்ட் பண்ணி கொண்டு போறாருன்ற மாதிரி அவருடைய கவனத்துக்கு வந்து கொண்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல கார்கே அவர்கள் இது இந்தியா முழுக்க நம்ம செய்யுது, நீ தமிழ்நாட்டுல இருந்து வர்ற, எனக்கு கேரளால இருந்து இப்படி வருது பல பேரு, ஆந்திரால இருந்து இப்படி வர்றாங்க, கர்நாடகால இருந்து வர்றாங்க, இந்தியா முழுக்க இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் வர்றாங்கப்பா, நீ வரியா, நீ உன்னோட மனுவை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருவாங்க. இல்ல ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னன்னா, 20 நாளைக்கு முன்னாடி நடந்த டெல்லி மீட்டிங்க்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாங்க. பொது வெளியில இது சம்பந்தமாக பேசக்கூடாது, கூட்டணி சம்பந்தமாகவோ ஸ்டேட் ஷேரிங் சம்பந்தமாக பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் லீவுக்கு போகிறேன்னு சொல்லி மாணிக் தாக்கூர் அன்னைக்கு தான் சொல்கிறார், நான் லீவில் போகிறேன், நான் பர்மிஷன் கேட்டேன், அடுத்த நாள் மீட்டிங் நடக்க போகுது நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாட்டில், நான் கலந்துக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி சொன்னார். ஒரு அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுக்குது, கூட்டணி சம்பந்தமாக யாரும் ஓப்பனில் பேசக்கூடாது, பொது தளத்தில் எதுவும் பதிவு போடக்கூடாதுன்னு சொல்லுது. அதை மீறி செய்யறது சம்பந்தமாக தான் இப்போ போய் கம்ப்ளைண்ட் போகிறாங்க. இதுக்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும் கார்கே. ஒரு அகில இந்திய தலைவராக ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் எடுத்த ஒரு முடிவை ஒருத்தர் மீறுறாருங்கிற போது அவர் மேலே நடவடிக்கை எடுத்து ஆகணும். கண்டிப்பாக திமுக இந்த ப்ரெஷரை கண்டிப்பாக செல்வ பெருந்தகை போய் சொல்லுவார். நீங்கள் கூட்டணி இல்லாமல் போங்க கேம், அதெல்லாம் வேற. கூட்டணியில் இருந்துக்கிட்டே திமுக டேமேஜ் பண்ணுறது எவ்வளோ நாள் திமுக வந்து டாலரேட் பண்ணிடும்? பண்ணாதில்ல. அதனால் கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் இருக்குது. நாளை மாலைக்குள் ஒரு நல்ல தகவல் வந்துடும், அப்படி தான் நான் பார்க்குறேன். நல்ல தகவல்னா என்ன, காங்கிரஸ் அவங்க மீட்டிங்கில் ஒரு முடிவு வேறு மாதிரி எடுக்கிறாங்கன்னா திமுக சாயங்காலம் அதுக்கு முன்னாடியே முடிவு சொல்லிடும். இல்ல செல்வ பெருந்தகை அவர்களுடைய இந்த பேட்டிகள், அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியையும் மாணிக்கம் தாக்கூரையும் கண்டிக்கிறாரு. அப்போ ஒருவேளை இப்ப நீங்க டெல்லி தலைமை நீங்களே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன், டெல்லியில இருந்து ஒரு பிரதிநிதி நேரா அறிவாலயத்துல போய் முதலமைச்சர் சந்திச்சிருங்க, ராகுல் காந்தி வேண்டாம், ராகுல் காந்தி இருக்கக்கூடிய அடுத்த தலைவர்கள் யாராவது அறியப்பட்ட முகங்கள் அவங்கள வந்து சந்திக்க வச்சு இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு நாங்க கேசி வேணுகோபால் வரலாம். கேசி வேணுகோபால் கூட இந்த விஷயங்கள்ல குழப்பம் கூப்பிட்டு ராகுல்கிட்ட, இவர் கார்கே கண்டிப்பாக ராகுல்கிட்ட பேசுவார், என்ன இது வேணான்னு சொன்னா ராகுல் கூட போய் இது மாதிரி ஸ்டாலின் ரொம்ப வருத்தமாக இருக்காரா, போய் கொஞ்சம் சமாதானப்படுத்திடுவாங்கன்னு சொல்லலாம். நாளைக்கு வேறு டெவலப்மெண்ட்டு பல்ட்டி அடிக்கலாம் காங்கிரஸ், அது வேற. ஆனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் செய்யக்கூடிய இந்த செல்மிஷங்கள் விஷயங்கள் திமுக ரொம்ப நாள் பொறுத்துக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதில் மாற்றமே இல்லை. அதுதான் நாளை இரவுக்குள் காங்கிரஸ் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதற்கு 1 hour முன்னாடி திமுக தனது முடிவை சொல்லிடும். அதனால மாற்றம் இல்லை. நாளை நடக்க இருக்கிற மாவட்ட தலைவர்கள் கூட்டம், பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் அவருடைய தமிழக வருகை, அந்த மீட்டிங் வந்து ரொம்பவே போஸ்ட்போன் ஆச்சு, கிட்டத்தட்ட 3-4 முறை போஸ்ட்போன் ஆச்சு. நாளைக்கு தான் நடக்க இருக்கு. இதில் இந்த கூட்டணி தொடருமா, இன்டாக்டா இருக்குமா, அது சம்பந்தமாக வந்து நாளை வந்து ஊர்ஜிதமாக தெரியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் தங்களுடைய நிலைப்பாட்டை, காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடை எடுத்துவிட்டால் அதற்கு முன்னதாகவே திமுகவும் அறிவித்துவிடும் என்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி கூட்டணி கணக்குகள் மாறுகிறது என்பது பற்றி. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்தமைக்கு. நன்றி.